தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏதோ சபைக்கு வராங்க, நம்ம ஒண்ணு சொல்லி கொடுத்தோம் அனுப்பணும் இல்லாம, அவங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பிரசங்கிக்கிறோம், கேட்கிறோம். அது யார் பிரசங்கிச்சாலும் சரி, அவங்க வெளிப்பாடோடு பேசுனாங்கன்னா நிச்சயமா அது நம்ம வாழ்க்கைய மாற்றும். அதனால குறிப்பிட்ட வாரங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு 16 பாடங்கள் இருக்கு. ஆண்டவர் தான் அதை தொடர்ந்து அதை கண்டினியூவா எடுக்க உதவி செய்யணும். ஏன் அந்த 16 பாடங்கள் முக்கியம் சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு சில நிமிடம் பேசுறேன். ஏன் பாடம் முக்கியம்? நம்ம தான் சர்ச்சில் மெசேஜ் கேட்கிறோம், இல்லைன்னா டிவி ஆன் பண்ணா மெசேஜ் வருது நமக்கு, இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு ஆன்லைன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யூடியூப் இருக்கு. ஏன் நம்ம மெசேஜ் கேட்கணும், ஒரு லெசனா கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 28 லாஸ்ட்ல தேவன் சொல்லியிருக்காரு, சீஷராக்கி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, என் கட்டளைகள் அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் ஏன் ஒரு உபதேசம், டீச்சிங், அதுவும் தீமோத்தேயுக்கும் சரி தீத்துக்கும் சொல்லி பவுல் சொல்றாரு, ஆரோக்கியமானதை நீ பிரசங்கம் பண்ணு, உபதேசம் பண்ணு. அப்போ ஆரோக்கியமான ஒரு உபதேசம் இருக்கும் என்றால் ஆரோக்கியம் இல்லாத ஒரு உபதேசமும் இருக்கும். ஏன்னா வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா இருட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ ஆரோக்கியமான ஒரு உபதேசம் இருக்கு, ஆரோக்கியமற்ற ஒரு உபதேசம் இருக்கு. ஆரோக்கியமான உபதேசம் என்ன செய்யணும், நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்கோம். ஆரோக்கியமற்ற ஒரு உபதேசத்தை கேட்கும் போது நம்ம பல பிரச்சனைகள்ல அந்த உபதேசமே நமக்கு பிரச்சனையா இருக்கும். அப்போ ஆரோக்கியமானதை நீ உபதேசம் பண்ணுன்னு தீர்த்துக்கு பவுல் சொல்லுகிறார். அப்ப ஆரோக்கியமானதை நம்ம கேட்கணும், ஆரோக்கியமானதுதான் உபதேசம் பண்ணணும். அப்ப இந்த பாடங்கள் ஏன் முக்கியம்னா, ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள். என் ஜனங்கள் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி அங்க சொல்லப்பட்டு, என் ஜனங்கள்னா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ இந்த நாலேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா அவர்கள் என்ன ஆகும்னா, சங்காரனா கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ தேவனை பற்றி அறிவு இல்லைன்னா ஜனங்கள் என்ன ஆவாங்கன்னா சங்காரம் ஆவாங்க. இதுவே ஏசாயா 5:13 என்ன சொல்லுதுன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வியாதியில இருக்கிறாங்க, ஏன் கிறிஸ்தவங்க பல மன போராட்டத்துல இருக்கிறாங்க, ஏன் பல பிரச்சனைகளுக்கு கேள்வி தெரியாம இருக்கிறாங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான், நாலேஜ். என்ன நாலேஜ்னா, உலக நாலேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம், இந்த உலகத்துல படிப்பு ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. அந்த நாலேஜ வேற சொல்லல, இயேசுவை பற்றி, தேவனை பற்றி, வேற வசனங்களை பற்றி, நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை பற்றி நமக்கு அறிவு இல்லைன்னா என்ன நடக்கும்னா, நம்ம அவர் பிள்ளையா இருக்கலாம், அவருடைய ஜனமா இருக்கலாம், ஆனா அங்க சிறை இருப்பும் ஒரு சங்காரமும் நடக்கும்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப அதுக்காக தான் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 11:28 நாம மனப்பாடமா சொல்லிடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட இந்த வசனத்தை அழகா சொல்லுவோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, 29க்குள்ள போகவே மாட்டாங்க நிறைய பேர். 28 ரொம்ப முக்கியம். அதே போல வசனங்கள் எப்போதுமே கண்டினியூவா தான் வரும். அப்போ அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை படிக்கும் போது மேலையும் கீழையும் படிக்கணும். ஏதோ ஒரு ஒரு வசனத்தை மட்டும் பிடிக்க கூடாதுன்னு. அப்போ 28ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு 29லதான் அது எப்படி கிடைக்கும்னு இயேசு சொல்றாரு. எப்படி கிடைக்கும்னா, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, இயேசு கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும். இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். இதான் எபேசியர்ல கூட 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவாரு, நீங்கள் கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையினால, இயேசுவினால போதிக்கப்படணும். அப்போ என்ன நடக்குமா, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ தொடர்ந்து தேவ பிள்ளைகளாக நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆத்துமாக்கு என்ன கிடைக்கும் வேணும் சொன்னா, இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அறிகிற அறிவு என்பது ரொம்ப முக்கியம். இதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2:3 சரி, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் லாஸ்ட்லயும் சரி, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, கிருபை பெருக கடவுது. அவர் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு தேவ பக்திக்கு வேண்டிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. கடைசியில பேதுரு முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா,
அவரை அறிகிற அறிவுல வளருங்க. பவுல் கூட என்ன சொல்றாரு பாருங்க, அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அவர் அறிகிற அறிவு அவ்வளவு முக்கியம். பவுல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு அன்றைக்கு அவருடைய சொத்தோட மதிப்பே 9 கோடி. அப்ப அந்த 9 கோடிய அவர் நட்டம் குப்பன்றார்னா என்ன விஷயம்னா, அதை விட அவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். 9 கோடியை வச்சு வாழ முடியாது. ஆனா அவருடைய அறிகிற அறிவு இருந்தா இந்த உலகத்துல வெற்றிகரமா நம்ம வாழலாம். 9 கோடி இல்ல, 1000 கோடி அதை நமக்கு கொண்டு வரும். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் அறிகிற அறிவிலே வளருங்கள். அவர் அறிகிற அறிவுக்காக பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் நஷ்டம் குப்பன்னு விடுறேன். அப்ப லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவு, அந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் பாடங்கள் நமக்கு உதவி செய்யுது. உபதேசங்கள் நம்ம இனி வரப்போற காலங்கள்ல கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் உதவி செய்யுது. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற பாடம் என்னன்னா நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப அதிகமா கேட்ட வார்த்தையா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நித்திய ஜீவன் சொன்ன உடனே நிறைய பேர்கிட்ட நாங்க ஆன்லைன்ல இருக்கனால கேட்க முடியல. சபையில நாங்க கிளாஸ் எடுக்கும் போது கேட்போம், நித்திய ஜீவன்னா என்னன்னு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழ்நிலை இருந்து பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்சிமம் நித்திய ஜீவன்னா பரலோகம் போனா கிடைக்கும். பரலோகம் போன உடனே வாசல்லே ஏசப்பா நின்றுட்டு இருப்பாரு, முதல்ல அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, நித்திய ஜீவன்னா அது ஒரு டிக்கெட் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பரலோகம் போறதுக்கு எனக்கு அது ஒரு டிக்கெட். இப்ப எப்படி பரலோக பயணத்துக்கு நான் போறதுக்கு ஒரு உறுதியானதுதான் நித்திய ஜீவன் நினைக்கிறாங்க, டிக்கெட் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா வேற என்ன சொல்லுதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் சுவிசேஷம் 3:16 எல்லா சுவிசேஷ கூட்டத்திலும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு மனப்பாடமா தெரியும். ஏசு என்ன வந்தார், வாசிக்கலாமா? அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நீ ஏசு கிட்ட வா, ஏசு உன்னுடைய பாவங்களை மன்னித்துருவாரு. அதுக்காக தான் ஏசு அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழும்பப்பட்டார். அதனால உன் பாவத்தை அவர் மன்னிப்பார், ஏசு கிட்ட வான்னு சொல்லுவாங்க. இந்த பாவத்தை மன்னிப்பார் அது சத்தியம். அது இயேசு செய்த கிரியைக்குள்ளாக ஒரு பகுதி. ஆனா அதையும் காட்டிலும் நிறைய விஷயங்கள் இயேசுவ பிதா இந்த உலகத்துல தந்தருளும் போது நடந்திருக்கு. அதுல ஒரு பகுதியா அவர் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவாராம், குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப இயேசுவ விசுவாசித்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். ஏன் கெட்டு போக மாட்டோம்னா அவர் நித்திய ஜீவனை நம்ம அடைகிறோன்றது. நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தது இவ்வளவா உலகத்தில் அன்பு. அப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எதை அடைகிறோம்னா நித்திய ஜீவனை அடைகிறோம். பாவம் மன்னிக்கப்படுது. அந்த பாவம் ஏன்னா பாவத்தையும் நிறைய பேர் ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டாங்க. பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாவத்தை விட இயேசு கிறிஸ்து பெரியவர், பாவத்தை விட தேவன் பெரியவர். அப்போ இந்த பாவத்தை மன்னித்தவர் என்ன கொடுத்துருக்காருன்னா நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரு. இந்த நித்திய ஜீவன் அதாவது சுவிசேஷத்துடைய நோக்கமே என்னன்னா, பிதா இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதுதான் சுவிசேஷத்துடைய நோக்கம். சுவிசேஷத்துடைய நோக்கம் என்ன, நம்ம பரிச்சா பரலோகம் போவோம், அதெல்லாம் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அடங்கி இருக்கு. நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்வு இருக்கு, அதெல்லாம் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப இந்த சுவிசேஷம் சொல்றோம்ல, இயேசு கூட மார்க் 1:15 சொல்லியிருக்காரு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அப்ப இந்த சுவிசேஷத்தோட நோக்கம் என்ன, தேவன் நம்மளுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இது பரலோகம் போய் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல, இது இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க தொடங்குறோம். எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு நமக்குள்ள வரும்போது அந்த நித்திய வாழ்வு இந்த உலகத்திலே நமக்கு தொடங்குது. ஏன்னா இந்த நித்திய ஜீவன் என்பது என்னன்னா உறவை குறிக்குது. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 17:3 என்ன சொல்லுதுன்னா, யோவான் சுவிசேஷம் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவன் அறிவுகளை அறிவதே. இப்ப நான் கொண்டு ஆரியாவும் போவோம். இப்ப நம்ம
ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆதா பாவம் செய்வதற்கு முன்னாடி தேவன் கிட்ட என்ன பண்ணான்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. வேதம் சொல்றது குளிர்ச்சியான வேளையில ஆதாம் கிட்ட தேவன் ஒருவாறு பேசுவாருன்ட்டு. இந்த பாவம் வந்த உடனே தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு இடையில என்னன்னா உறவுல ஒரு பிளவு உண்டாயிடுச்சு. ஏசாயர் புத்தகத்துல கூட இருக்கு, உங்கள் பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்குன்ட்டு. அப்ப இந்த பாவம் வந்த உடனே அந்த உறவு என்ன ஆயிடுச்சுன்னா கட் ஆயிடுச்சு. இப்ப இயேசு வந்து அந்த உறவை தான் திருப்பி கொடுத்திருக்காரு. எப்படி பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் தேவனோடு தொடர்பு கொண்டானோ அதே ஒரு உறவை இயேசுவின் மூலமாக தேவன் என்ன பண்ணிருக்கான்னா நமக்கு திருப்பி கொடுத்தார். இதுதான் நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்பது என்னன்னா அவரோடு உள்ள உறவை புதுப்பிச்சிருக்காரு. நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எல்லாரும் பாவம் செய்தார்கள். தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்போ நம்ம பிதா கிட்ட போக முன்னாடி இயேசுவை ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்ததுனால, நமக்காக மரித்ததுனால, அடக்கம் பண்ணப்பட்டதுனால, உயிரோடு எழும்பினதுனால இன்னைக்கு அந்த பாடு மரணம் உயிர் தெழுத நம்ம விசுவாசிக்கும் போது, ஏன்னா நம்ம பார்த்தோம் யோவான் சுவிசேஷம் 3:16 என்ன சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவா இயேசுவே. அப்ப இயேசு விசுவாசிக்கும் போது எனக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது. அந்த நித்திய ஜீவன் என்னன்னா உறவு புதுப்பிக்கப்படுகிறது. எப்படின்னா ஆதாமுக்கு இருந்த நிலைமை இல்ல, ஆதாமிலும் மேலான ஒரு நிலைமை ஜீவன் புதுப்பிக்கணும். உடனே சரி ஆண்டு பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு ஆதாம் மாதிரி வச்சுட்டான்னு நினைக்காதீங்க. ஆதாமை விட ஒரு மேலான நிலைமைக்கு 2ஆம் ஆதாமுக்குள்ள நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு ஒரு உறவை வந்து தேவன், இதுதான் நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் அறிவரே நான் அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொன்னல. நீங்க ஆதியாகமம் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான். இது வந்து உறவை குறிக்குது. அவங்க கணவன் மனைவியை அறியும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு குழந்தை பிறகுது. அப்ப அறிவதே இங்க சொல்லுது ஏதோ மனதுல நாலேஜ்ல அறியுது இல்ல, ஆவில அறியுது. இது ஒரு உறவை குறிக்குது. அறிதல் என்பது, நீங்க இருக்கிற இடத்துல அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அறிதல் என்பது உறவை குறிக்குது. அதனாலதான் அவர் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அப்போ அறிகிற அறிவுன்னு வர்ற எல்லா இடத்துலயுமே டீப் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. யாரோடு? நம்மளை படைத்த தேவனோடு, நம்மளை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவோடு, நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரோடு. அப்ப நித்திய ஜீவனா அந்த வாழ்வு இங்கேயே ஆரம்பிக்குது. எதை இழந்து போனா சாகவே சாவாய் ஆண்டு சொன்னாரு இந்த கனியை புசிக்கிற நாள். ஆனா அவன் அந்த கனியை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு மேல உயிரோடு வாழ்ந்தான். ஏன்னா அப்ப நம்ம கேட்கலாம் சாகவே சாவாயின்னு சொன்ன 2 சாவு வருது. என்னன்னா அவன் ஆவியில தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் படைக்கப்பட்டான். ஏன்னா நம்மளும் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறோம். நம்மளுடைய தேவனும் 3 விதமா இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியா இருக்கிற தேவன் ஆவியாலதான் நம்ம தொழுது கொள்ள முடியும். ஆனா அந்த பாவம் வந்ததுனால அந்த ஆவியில அவனுக்கு ஒரு மரணம் வந்துச்சு. அதனாலதான் தைரியமா அதுக்கு பிறகு பாவத்துக்கு பிறகு அவன் தேவன் கிட்ட போகல. தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவன் பாருங்க எப்போதும் போலதான் வந்தாரு. தெரியாது அவருக்கு இது நடந்தது தெரியும். பாவத்தினால தேவனுக்கு நம்ம கிட்ட பிரச்சனை இல்லை, நமக்குதான் அவர்கிட்ட போக முடியும். ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க நீ பாவம் செய்துட்டானா தேவன் பேச மாட்டாரு. அதெல்லாம் பொய்யுங்க. கொஞ்சம் நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஏன்னா வேதத்தின்படிதான் சொல்றேன். ஏன்னா பாவம் செய்துன்னா பேச மாட்டாருன்னா ஆதாம் கிட்ட தேவன் பேசிருக்க கூடாது. 2வது காயின் கிட்ட தேவன் பேசிருக்க கூடாது. நோவா கிட்டையும் தேவன் பேசிருக்க கூடாது. எல்லாம் பாவம் செய்த சந்ததிதான். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அது மறுப்பே கிடையாது. பாவத்தை அருவருக்கிறவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். ஆனா பாவியை நேசிக்கிறார். அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் நேசிக்கிறார். அதனாலதான் ஆதாம் பாவம் செய்த பிறகு வந்து பேசுறாரு. நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா எவ்வளவு, அதாவது 4 நதி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். 4 நதி, ஒவ்வொரு நதியிலும் விலையேற பெற்ற கற்கள் வந்து விளையக்கூடியது, தங்கம் விளையக்கூடியது. எப்படி மாமரமோ அதை போல தங்கங்கள் விளையக்கூடியதுன்னு வேதத்துல வசனம் சொல்லுது. அப்படி படைக்கப்பட்டு ஒரு ராஜரீகமான வாழ்க்கையை கொடுத்த அவன் சொல்ல பேச்சை கேட்காம செய்த உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம 100 ரூபாய் பொருள் ஒண்ணு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தே உடைச்சிட்டேன்னா அதை அடிக்கிறோம் பாருங்க, அடி சாப்பாடி கொடுக்கிறோம்.
ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மதிப்புள்ளவனா அவனை படைத்து அவன் பாவம் செய்த பிறகு அங்க அவர் கொஞ்சம் கூட அதாவது மனசு வருத்தம் இருக்கு. ஆனா அந்த கோபத்துல ஏதோ அவனை செய்யற மாதிரி ஒண்ணும் தெரியல. நிதானமா அவனை கூப்பிட்டு அவன் கிட்ட பேசுறாரு, ஏவாள் கிட்ட பேசுறாரு. சில காரியங்கள்லாம் அங்க பேசின பிறகு ட்ரெஸ்ஸ போட்டு அனுப்புறாரு. என் பிள்ளை வெளியே போனா கூட நிர்வாணமா போக கூடாதுன்னு. அப்போ தேவன் நல்லவர். இந்த பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை கொடுத்தது. அந்த பாவத்தை எடுத்து அந்த ஆதாம் இழந்த அந்த உறவை திருப்பி கொடுப்பதுதான் இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மிக முக்கிய சுவிசேஷத்துடைய நோக்கம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது. நித்திய ஜீவன் என்ன? உறவு. அவருக்கும் எனக்கும் இப்ப என்னன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அப்பா பிதாவே என்று கூப்பிடும் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காரு. யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுது பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதனால எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது தைரியமா இப்ப நம்ம கிருபா சண்டயத்துல போய் பிதாவேன்னு கூப்பிடலாமா. இயேசு வாழ்ந்த காலத்துல பரிசேயர்லாம் பிதாவேன்னு இயேசு சொன்னோடனே கல் எடுத்தாங்க. ஏன்னா பிதாவேன்னு யாரும் சொல்லக்கூடாது, அவரை ஆண்டவர் தான் சொல்லணும். ஏன்னா ஆனா இன்னைக்கு இயேசு விசுவாசிக்கிறதுனால நாம் பிதாவை நோக்கி அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், இயேசு அப்பான்னு கூப்பிடலாம். அப்ப இந்த உறவை தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுப்பிச்சு கொடுத்தாரு. இந்த நித்திய வாழ்வு, இந்த நித்திய ஜீவன் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்முடைய ஆவியில ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம ஆவி மறுபடியும் பிறக்கும் போதே அது என்னன்னா இயேசு உள்ள வந்துட்டாரு. அந்த ஜீவன் என்ன ஆயிடுது? ஸ்டார்ட் ஆயிடுது. அதோடைய கண்டினியூ தான் பரலோகம். ஏன்னு சொல்றேன்னா நித்திய ஜீவன் என்பது சாகாம வாழ்வதுன்னு நினைச்சீங்கன்னா நரகத்திலயும் சாகாம இருக்கு, பரலோகத்திலயும் சாகாம இருக்கு. ஆனால் நித்திய ஜீவன் என்பது ஏதோ சாகாமே வாழ்வாங்க நித்தியமா நினைக்காதீங்க. நித்திய ஜீவன் என்பது பாவத்தை ஜெயித்தது, வியாதியை ஜெயித்தது, இந்த உலகத்துல வெற்றிகரமா வாழக்கூடியது, மீண்டும் அவரை நோக்கி அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய அந்த ஜீவனை தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கா. அப்ப நித்திய ஜீவன் என்பது என்னது? உறவை குறிக்குது. அது அவருக்கும் பாவம் மன்னிக்கப்படுது எவ்வளவு உண்மையோ அதே உண்மை இன்னைக்கு நான் பிதா கிட்ட தைரியமா போலாம். பிதா கிட்ட எந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாம. அதுக்குதான் நம்ம எபேசியர் புத்தகத்தை திருப்பி திருப்பி படிங்க. ஏன்னா எபேசியர்ல இருக்கு நாம் பிதாவுக்குள்ள நாம நேசிக்கப்பட்டிருக்கோம், அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம், பிள்ளையாயிருக்கணும். அப்போ நித்திய ஜீவன் என்பது உறவை குறிக்குது. இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம அப்படியே பார்ப்போம். முதல்ல சொன்ன சுவிசேஷத்தினோட நோக்கமே என்னது? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் என்பது நித்திய வாழ்வை குறிக்குது, உறவை குறிக்குது சொன்ன. ஏன்னா இதுக்குதான் யோவான் சுவிசேஷம் 17:3 சொன்ன மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய. அறிவதுன்னா என்னன்னா அவர் யார், இயேசு யார். நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு நாலேஜ் இருக்கு. இயேசு பெத்லகேம்ல பிறந்தாரு, 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து மரிச்சாரு, பரலோகம் போயிட்டாரு. இதற்கும் அப்பாற்பட்ட அவரை அறிவது. ஏன்னா பவுல் சொல்லிட்டாரு மாம்சத்தின்படி இயேசுவை அறிய. ஏன்னா பவுல் ஒரு எபிரேயர், அவருக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா சொல்லிட்டாரு அவர் பெத்லகேம்ல பிறக்கிறது ஓகே, அவர் வாழ்ந்தது அதெல்லாம் ஓகே, ஆனா அதையும் காட்டினும் நான் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிய. அப்ப மாம்சத்துல அறிகிற கிறிஸ்து இருக்கிறாரு, ஆவியில அறிகிற கிறிஸ்து இருக்கு. அப்ப கிறிஸ்து மூலம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டதுனால என்னோட ஆவியில நடக்கப்பட்ட மாற்றங்கள் என்ன, என்னுடைய வாழ்வுல நடக்கப்பட்ட மாற்றங்கள் என்ன அறிந்து கொள்வதுதான் அவரை பற்றி அறிவது. ஓகே. மூணாவது பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் எப்ப நமக்கு இருக்குன்னு சொன்ன? இப்பொழுதே நமக்கு உண்டு. நித்திய ஜீவன் எப்போ இருக்கு? இப்போவே உண்டு. 1 யோவான் 5:11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு என்ன செய்திருக்கார்? நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் இப்ப யாருல இருக்கு? குமாரனில் இருக்கிறதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட ஈஸியா சொல்லுவாங்க எனக்குள்ள இருக்கிறாரு. என்ன அதனால சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது இயேசு சொல்லிட்டாரு. நம்ம யோசிப்போம் இயேசு எங்க இருக்கிறாருன்னா இன்னைக்கு ஜெபிக்கலையே, இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையே அப்படின்னு யோசிப்போம். இல்லைங்க, இயேசு விசுவாசிச்சா இயேசு எங்க வந்துடுறாரு? கொலோசியர் 1:27 சொல்லுது அவர் மகிமை நம்பிக்கை நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப இயேசு குமாரன் இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப குமாரன் எனக்குள்ள இருந்தா நித்திய ஜீவன் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கா, எனக்குள்ள இருக்கா?
சொல்லுவோமா? நான் குமாரனை உடையவனா இருக்கிறேன், ஜீவனை உடையவனா இருக்கிறேன். இந்த இப்போ ஜீவன் சொன்னா, இப்ப எனக்குள்ள ஜீவன் இருக்கறனால நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட பேசுறேன், கையை அசைக்கிறேன். ஜீவன் இல்லைன்னா என்ன என்ன பண்ண முடியாதுன்னா, இப்ப இந்த சேர்ல கூட என்னால உட்கார முடியாது. அப்ப அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, என் சரீரத்தை இயக்குது. கொசு வந்தா என்னை அடிக்க வைக்குது. என்னை வந்து ஒரு மேற்கொள்ளக்கூடியதா இருக்குது போல. இந்த இப்ப சாதாரணமா எனக்குள்ள இருக்கிற ஜீவனே எப்படின்னா, குமாருடைய ஜீவன் எனக்குள்ள இருந்தா, அன்னைக்கு இயேசு எப்படி பிசாசை விரட்டினாரோ, அன்னைக்கு இயேசு எப்படி வியாதியை சுகமாக்கினாரோ, அந்த ஜீவன் எந்த மாற்றமும் இல்ல. அதே ஜீவன் இப்ப எனக்குள்ள இருக்கு. ஏன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அப்போ என்னுடைய ஜீவனோடு அந்த ஜீவன் கலந்துருக்கு. ஜீவன்னா என்னன்னா, ரத்தத்துல உயிர் இருக்கு. நீங்க லேவியராகமம் யாத்திராமம் படிச்சீங்கன்னா, ரத்தத்தை கிறிஸ்தவங்க தேவ பிள்ளைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம மத்த ரத்தத்தை எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. ஆனா இயேசுவின் ரத்தமா நினைச்சு அப்பமும் திராட்சை ரசமும் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. அப்போ இயேசு எனக்குள்ள இருக்கார், ஜீவன் இருக்காருன்னா இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? என்னுடைய ரத்தத்துல இருக்கிறாரு, என் கண்ணுல இருக்கிறாரு, என் தலையில இருக்கிறாரு, என் ஆவியில இருக்கிறாரு, என் இந்த வெளிப்பாடு வர வர வியாதியில நம்ம வாழ முடியாது. இந்த வெளிப்பாடு வர வர பிசாசு நம்மள தொட முடியாது. இந்த வெளிப்பாடு வர வர இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமா வாழலாம். அப்போ நான் குமாரனை உடையவனாய், காலையில் எழும்பி சொல்லணும், நான் குமாரனை உடையவனா இருக்கிறேன், குமாரன் எனக்குள்ள இருக்கிறார், அந்த குமாரனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அன்னைக்கு அந்த ஜீவன் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார்னா, அந்த குணமாக்கின ஜீவன் இப்ப எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அப்ப நித்திய ஜீவன் இப்ப எங்க இருக்கு? இயேசுதான் அந்த நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 14:6 என்ன சொல்லுது? நானே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமா இருக்கு. அது நித்திய ஜீவன் என்ன ஒரு பொருள் இல்லைங்க, அது இயேசுதான். அது இயேசுதான். அந்த இயேசு இப்ப நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. அந்த இயேசு நமக்குள்ள வந்ததுனால, இயேசு எப்படி பிதா கிட்ட எங்கேயாவது தயங்கி இருந்தாரா? எல்லா இடத்திலும் தைரியமா இயேசு வந்து அற்புதங்களை செய்யறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அவர் பிதா கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்தார். அவருக்கு தெரியும், என் பிதா எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறார். ஏன் நம்ம மூலம் அற்புதம் நடக்க நம்ம யோசிக்கிறோம்னா, நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணா என் ஜெபத்தை கேட்பாரு. இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கலன்னா என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. இயேசு அப்படிலாம் பார்க்கல. ஏன்னா அந்த உறவுல இருந்ததுனால அவருக்கு எப்போதுமே சொல்றாரு, பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். அதனாலதான் 5 அப்பம் 2 மீன் அசாதாரணமா 5000 பேருக்கு கொடுத்தாரு. அதே ஜீவன் இப்ப நமக்குள்ள வந்திருக்கு. இப்ப நம்ம போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாம், பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஏன்னா இயேசுடைய ஜீவன் இப்ப எனக்குள்ள இருக்கு. சொல்லுமா, இயேசுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அப்ப நான் இப்ப தைரியமா போயிட்டு இயேசு எப்படி ஒரு தைரியமா அதிகாரத்தோடு பிதாவை கூப்பிட்டாரோ, பிதா கிட்ட பேசினாரோ, அதே ஒரு வாழ்வை திருப்பி கொடுக்கிற ஒரு விளக்கரையம் தான் சிலுவை. அதே ஒரு வாழ்க்கையை திருப்பி கொடுக்கிற ஒரு இடம் தான் சிலுவை. திருப்பியும் சொல்றேன், இழந்து போன அந்த பிதாவோட அந்த உறவை திருப்பி கொடுக்கறா இயேசு இந்த உலகத்துல வந்தாரு. ஏதோ உங்களை பாவத்தை நம்மளை மன்னிச்சுட்டு ஏதோ கஷ்டப்பட்டுட்டே பரலோகம் வந்து சேருங்கன்னு சொல்லல. அந்த பரலோக வாழ்வை இங்கேயே கொடுத்து ஜெயமாய் வாழ வைத்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த ஜீவன் இப்போ நமக்குள்ள இருக்கு. அந்த குமாரன் தான், இயேசுதான் அந்த ஜீவன். அந்த ஜீவன் இப்பவே என்ன இருக்கு? நம்ம இடத்துல இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம். 1 யோவான் 5:11-12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இந்த நித்திய ஜீவன் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, யோவான் சுவிசேஷம் 10:28 சொல்லுது, நான் என் ஆடுகளுக்காக நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவதில்லை, அவைகளை ஒருவனும் பறித்து கொள்வதில்லை. ஒரு வெளிப்பாடு வரணும். இப்போ நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன்? கெட்டு போக மாட்டேன். எப்படி நான் கெட்டு போக முடியும்? எனக்கு நித்திய ஜீவனா இயேசு உள்ள வந்துட்டாரு. இதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இந்த வசனத்தை நான் எழுதி வச்சு, நான் பிசாசு சொல்வா, நீ கெட்டு போயிடுவ. நான் கெட்டு போக முடியாது. ஏன்னா என்ன கெட்டு போக முடியாம வைக்கிற ஒரு ஜீவன் எனக்குள்ள வாழ்ந்துட்டு. இப்போ என் உயிர் போயிடுச்சுன்னா இந்த சரீரம் கொஞ்ச நேரத்துல செயல இழந்துரும், மூளை இழந்துரும், எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மரித்தவங்க உடம்பு நார ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜீவன் இல்ல.
ஆனா இன்னைக்கு எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கனால தான் இயேசு சொல்லியிருக்காரு, நான் என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவது இல்ல. அப்ப விசுவாசிங்க, நான் கெட்டு போக மாட்டேன், என் பிள்ளை கெட்டு போகாது, என் குடும்பம் கெட்டு போகாது. ஏன்னா தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் கையில இருந்து ஒருவனும் பறிக்க முடியாது. ஏன்னா நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கனால. அப்போ பயப்படவே தேவையில்ல பிசாசுக்கு. என்ன அவர்கிட்ட போய் யாரா பறிக்க முடியுமா? ஏன்னா அந்த இயேசு என்ற ஜீவன் உள்ள இருக்கனால, இயேசுவே எனக்குள்ள வந்ததுனால ஒருத்தனை என்ன செய்ய முடியாது, என்ன பறிக்க முடியாதுன்னு இயேசுதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ரோமர் 5:17. ரோமர் 5:17 வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பதை அதிக நிச்சயப்பாங்க. அப்ப இந்த ஜீவனை அடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவன் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆளுகை. எப்படி ஆதாம் கிட்ட ஆதியாகமம் 1:28 அவனை படைச்சிட்டு எல்லாத்தையும் ஆண்டுகோள்னு சொன்னது போல, இன்னைக்கும் நமக்கு சங்கீதத்துல கூட 8ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, எல்லாவற்றின் மேல ஆளுகை தந்தார். அந்த ஆளுகைய பாவத்தின் விளைவினால ஆதாம் இழந்து போனான். அதே ஆளுகைய இயேசு என்ற ஒரு ஜீவன் நமக்குள்ள வந்ததுனால அந்த ஆளுகைய தேவன் கொடுத்திருக்காரு. இங்கிலீஷ்ல ஆக்சுவலா ராஜாக்களை போல ஆளுவார்கள். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அப்படிதான் இருக்கு, ராஜாக்களை போல அவர்கள். அப்போ அந்த ராஜரீக ஒரு ஆளுமைய அவருடைய ஜீவன் எனக்கு கொடுத்து, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பரலோகத்துல போய் ஆளுகை செய்யும் உண்மைதான், இதே உலகத்துல ஆளுகை செய்ய, இயற்கையை ஆளுகை செய்ய இயேசு எப்படி அவர் உயிரோடு இருக்கும் போது காற்றும் கடலையும் அகற்றினாரோ, ஒரு மரத்தை பார்த்து பேசினாரோ, மரித்து போன லாசரோவை பார்த்து பேசினாரோ, அதே ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கனால நம்மளும் காற்றின் இயற்கையை பார்த்து பேசலாம். அதான ஆளுகை. எதெல்லாம் மறிச்சு போன நிலைமையில இருக்கோ அதை பார்த்து பேசலாம், பேசணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். அதனால இப்போ அந்த ஜீவன் நமக்குள்ள வந்ததுனால ஆளுமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றின் மேலே, தேவன் படைத்த அனைத்து படைப்புகள் மேலேயும் நமக்கு ஆளுமை கொடுக்கப்பட்டிருக்கு. இததான் ஆதாம் இழந்தான், இததான் இயேசு கிறிஸ்து திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்குள்ள வந்திருக்கிறார். இதான் நித்திய ஜீவன். இந்த ஜீவன் என்ன செய்யும்? இயற்கை மேல ஆளுகை செய்யும், பிசாசை துரத்தும், வியாதியை சுகமாக்கும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியது, எல்லாவற்றையும் டாமினேஷன் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு மேலான தளத்திலிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான் இந்த ஜீவன். இதை நம்ம இன்னும் வேதத்தை வாசிக்க அதனாலதான் பழைய பரிசுத்தவான்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்திருக்காங்க. 21 பேரை உயிரோடு எழுப்பினார்னா இந்த ஜீவன் என்னன்னு தெரிஞ்சனால்தான் அவரால் 21 பேரை உயிரோடு எழுப்ப முடியும். போன வாரத்துல ஒரு சாட்சி கேட்டேன், என்னன்னா இல்லாத நாக்கு வளர்ந்ததான். அதாவது சிருஷ்டிக்கிற அற்புதங்கள், கிரியேட்டிவ் மெராக்கல். கையை ஒருத்தவங்களுக்கு காமிச்சாங்க, காலே இல்லாதவங்களுக்கு கால் வளருது. இருக்கிற கால் உடஞ்சிச்சுன்னா அது ஒரு மெராக்கலா பாக்குறத நம்ம பார்த்திருக்கிறோம். காலே இல்லாம பிறக்கிற குழந்தைக்கு கால் வருதுன்னா தேவன் அதை செய்ய வல்லவர். இன்னைக்கு நம்மள இந்த உருவம் கொடுத்து படைச்சிருக்காருன்னா ஒண்ணு இல்லாம வரும்போது அதையும் புதுப்பிக்கக்கூடிய வல்லமை தேவன் கிட்ட இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா, அவர்கள் இப்படி செய்தவங்க வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜீவனை நல்லா அறிந்தவர்கள். அந்த ஜீவனை அறிந்தாலே ஆளுமை பிசாசின் மேல் அதிகாரமும் நம்ம இருக்கிறத நமக்கு தெரியும், நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்ப நித்திய ஜீவன்னா என்ன? அவரோடு உள்ள உறவு தான் அந்த நித்திய ஜீவன். அவராகவே இப்ப எனக்குள்ள வந்துட்டாரு. அவர் இப்ப எனக்குள்ள வந்ததுனால இந்த ஆளுகை, அந்த வெற்றிகரமான வாழ்க்கை நான் மறிச்ச பிறகு இல்ல, இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் வியாதியை வெற்றிகரமா துரத்துவேன், பிசாசை துரத்துவேன், நோய்களை சுகமாக்குவேன். என் வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனுடைய வாயா இருந்து நான் பேசுவேன், அது சரியாகும். நான் மறித்தாலும் அங்க இயேசுவோடு போய் வாழ்வேன். இதான் நித்தியமான வாழ்வு, இதான் நித்திய ஜீவன். நம்ம கண்களை முடிஞ்சது. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல இந்த நாள்ல நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த சத்தியத்துக்காக நன்றி. நித்திய ஜீவன் என்பது ஏதோ பரலோகத்துல போய் கிடைக்கக்கூடிய ஒன்று இல்லை. அது நாங்க இயேசு விசுவாசிக்கும் போதே இயேசுவாக ஜீவனாக அது எங்களுக்குள்ள வந்துருது.
அந்த ஜீவன் எங்களுக்கும் பிதாவுக்கும் ஒரு நல்ல உறவை, நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த ஜீவன் எங்களுக்குள்ள இருப்பதனால அது அந்த ஜீவன் எங்களுக்குள்ள ஆளுமைய, அதிகாரத்தை, வெற்றிகரமான வாழ்க்கைய இந்த உலகத்துல வாழ அந்த ஜீவன் எங்களுக்குள்ள உதவி செய்யுது அப்படின்னு இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சத்தியத்துக்காக தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது நான் இதை பற்றி அநேக காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.